சொன்னா டேய் கொட்டை விட்டு இறங்கி ஓடி போறாத. அப்படி ஓட மாட்டேங்க. ஆமா. அது ஒரு வேலை சொல்லுச்சு, என்ன வேலைன்னு கேப்பீங்க. சரி. என்ன வேலை? நானு நம்ம பெரிய வேலை பாக்குறவன். என்ன வேலை? பார்த்து முடிச்சிட முட்டு. பெரிய வேலை, அகலமான வேலை. அகலமான வேலை ஒரு 50 சென்ட்ல. ஐயோ, பெரிய வேலைன்னா எப்படி? இன்னைக்கு உங்கள்ட்ட இருந்து வாட்டமாடா, அவளே பெரிய வேலை இல்லைங்க. சரிங்க. பெரிய வேலைனா எலி பிடிக்கிற வேலை சொல்லுச்சுங்க. எலி பிடிக்கிற வேலை. எலி பிடிக்கிற வேலை. எனக்கு வந்து சந்தேகம் பாருங்க. எலிலே 2 விதமான எலி இருக்குது. என்ன எலின்னு கேட்டேன். கருப்பு எலியே வெள்ளை எலியான்னு கேட்டேன். சரி. அதுக்கு மாமி என்ன பையில சொல்லுது தெரியுமா? என்னது? அத லூசி பையில வெள்ளை எலி வந்து காட்டுல இருக்கும், வெளியே இருக்கும். ஆமா. இது கருப்பு எலி வீட்டுக்கு உள்ள இருக்குதுடா. சரி. அந்த எலியை மட்டும் புடிச்சு அடிச்சு கொன்னு விட்டனா உன்னை மறுமைனா ஏத்துக்கிறேன்னு சொல்லுதுங்க. சரி. அம்மா புடிச்சு குத்துறதுல பெரிய ஆள் ஆச்சு. ஆமா. நானும் பாரு ஒத்துக்கிட்டேங்க. ஒத்துக்கிட்டே மாமியா நானும் தூக்கி புடிச்சுக்கிட்டு போறோம். ஆனா இல்லைங்க, வீட்டு அலமாரிக்குள்ளே. சரி. அது ஓடி வீடு. சரி. வெறும் ஓட்டு வீட்டு மேல பாருங்க, அந்த ஓட்டு அலமாரில வெளியே எலியா இருக்கும்ல. ஆமா. அந்த எலியை நான் உன் கையில அலக்கு கொடுக்குறேன். ஈட்டிய வச்சு சொல்லும் போது அந்த எலியை போய் மேல களைச்சு விடுறேன். கூட்ட போய் களைச்சு விட்டுறேன். நான் சொல்லும் போது இந்த அலக்கு ஈட்டிய வச்சு எலியை ஒரே அகத்தை குத்து கொன்றுன்னு சொல்லுதுங்க. எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. அந்த பாருங்க, என் மாமியா பெரிய அலமாரி பரணி இருக்கும்ல. இந்த பரணி அலமாரி. அந்த அலமாரி மேல கவட்டையை பொழந்துக்கிட்டு கண்ணு கருன்னு கருப்பு கலர் எலி தெரியும் பாருடா. நான் சொன்ன ஒரே கேட்கன்னு சொல்லுதுங்க. எனக்கு ஆர்வம் தாங்க முடியாம பாருங்க, வாயை பொழந்துக்கிட்டு நானும் பாக்க ஆர்வ கோளாறுல. ஆமாங்க, நானும் பாக்க கையில என்ன வச்சிருந்தேன்? என்ன கை தடி ஈட்டி வச்சிருந்தேங்க. ஈட்டியை பிடிச்சு வச்சிருக்க? ஏன் ஈட்டி இல்லையா? யாரு ஈட்டி? ஏன் ஈட்டி சொல்லிட்டு உள்ள போயிருங்க. மாமனா விட்டு ஈட்டியா? அந்த ஈட்டியும் இல்லைங்க, இது அலக்கியா எலி. அவர் ஈட்டினாக்க மொன்ன ஈட்டியா இருக்குமே. அதுவும் இல்லைங்க, அது எலி பிடிக்கிற அலக்கு ஈட்டிங்க. சரி சரி. கையில வச்சு நிக்கிறதுக்கு என் மாமியார் சொன்ன எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. கையில பிடிச்சிட்டே நிக்கிற? ஆமாங்க. சரி. என்னத்தையா? ஈட்டியை கையில பிடிச்சே நிக்கிறேன். எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. எப்படியாச்சும் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம்னா மறுமையை ஏத்துக்கான்ட்டு பாருங்க என் மாமியா கிட்ட. மாமியா எலி தெரியுதுன்னு சொல்லுதுங்க. அது கவட்டைய புறந்துகிட்டு பரணி மேல நின்னுட்டு கண்ணங்கரையில கருப்பு எலி தெரியும் ஒரே குத்து குத்துறான்னு சொன்ன உடனே கவட்டைய புறந்த உடனே ஒரே ஏத்தியா. அப்ப அத்தோட போச்சு. என்னாச்சு? ரத்தமா ஊத்துதுங்க. என்ன? அட எலிய குத்தி விட்டாங்க. சரி. அதுவே மாமியா குண்டிய தூக்கிட்டு குளிக்க சாயிருச்சுங்க. சரி. அதனால போகும்போது ஆராத்தி வச்சு உள்ள கூப்பிடுவாங்க. வெளியே வரும்போது விளக்கமா அடிச்சு விரட்டுறாங்க. என்கிட்ட பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதே போனா போயிட்டு பாருங்க, சவுளி கடைக்கு போய் எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப மாமா பெட்டிக்கிற மாமா, எனக்கு ஒரு சந்தேகம்ங்க. ஒரு சந்தேகம் இல்லைங்க, ஒரு 2 சந்தேகம் தான். பல சந்தேகம் வருது. அது உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அன்னைக்கு பெரியவங்க எனக்கு சொல்லி கொடுப்பீங்க. வளர்ந்து வர பையன் நீங்க சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நீ என்னன்னு கேப்பீங்க. இப்படி ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க. சரி. ஜவுளி கடைக்கு போய் ஒரு சட்டை எடுக்கிறீங்க. அந்த சட்டை எடுத்து நீங்க கேப்பீங்க, அவர்கிட்ட ஓனர்ட்ட கேப்பீங்க, சட்டையை போட்டு பார்க்கட்டா? அவர் என்ன சொல்லுவாரு? போட்டு பாரு தம்பி, போட்டு பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா. அந்த மாதிரி இப்போ ஒரு பூ கடைக்கு போறீங்க. சரி. அப்போ ஒரு 10 ரூபாய்க்கு பூ கொடுங்க, சும்மா வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு 50 ரூபாய்க்கு பூ வாங்கிக்கலாம்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு பழம் கடைக்கு போறீங்க. ஒரு திராட்சை பழம் வாங்க போறீங்க, ஒரு 1/2 கிலோ திராட்சை பழம் வாங்க போறீங்கன்னா ஒரு 2 பீஸ் எடுத்து தின்னு பாப்பீங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணு பார்க்க போற இடத்துல மட்டும் பொண்ணை ஒருத்த ரிகல்ஸ் விட்டானாயா, அது சொன்ன விளக்கமாத்துல அடிக்க வராங்க. ஓ, அங்க போய் டேஸ்ட் பார்க்கலாம் ஐடியா பண்ற. அப்புறம் அது மட்டும் இல்லையா, செக் பண்ணி பாக்குற. அப்புறம் இந்த சட்டத்தை கொண்டு வரணுங்க. ஏன் நீ செக் பண்ணி போனியா, செக்ஸ் பண்ண போனியா? இல்லையா, என்ன அங்கெல்லாம் போக மாட்டேன், செக் பண்ணதான் போனி. சரி. சட்டத்தை எனக்கு கொண்டு வரணுங்க. 2024 வருஷத்துல சட்டத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி இப்ப சவுளி கடைக்கு போயிட்டீங்களே. அப்படி சொன்னா ஒரு வீட்டுக்கு தானே 25 பேர் டேஸ்ட் பண்ண பார்க்க போயிருவேன். 25 பேரா? எனக்கு ஆம்பளை எல்லாம் பொம்பளை வீட்டுக்கு தான் கிடப்பாங்க. அந்த மாதிரி பாருங்க, சவுளி கடைக்கு போயிட்டீங்க. சரி. நீங்க ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க, வீட்டுல போய் ட்ரெஸ் போட்டு பாக்குறீங்க. அந்த ட்ரெஸ் உங்களுக்கு பத்தல. சரி. திருப்பி கொண்டு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, வாங்கிக்குவாங்க. இப்போ ஒரு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போறீங்க, ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. ஒரு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போறீங்க, ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு ஒரு ஆப்பிள் பழம் நல்லா இல்லைன்னு கொடுத்தா ரிட்டர்ன் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போயிட்டா ஒழுங்கா வேலை பக்கட்டி கொண்டு விட்டா யாயா அடிக்க வராங்க நம்மள புடிச்சுக்கிட்டு. ஏய், பொண்ணுன்னா சாதாரணம் இல்ல. அப்புறம் ஒரு தடவை கல்யாணம் முடிச்சா வாழ்க்கை முழுசும் அதோட தான் வாழ்ந்தாகணும். அப்படி சொல்றீங்க? ஆமா. வளவள்ளி பேசின வாய்க்கு கேடு. ஆமா. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்தா உடம்புக்கு கேடு. யார் உடம்புக்குங்க? புள்ள பெக்கிற உடம்புக்கு, ஆம்பளை உடம்புக்கு தான். பிள்ளை பெக்கிற உடம்புக்கு, ஆம்பளை உடம்புக்குமா? இப்ப விளக்க சொல்லுங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல, பிரசவம் பார்க்க டாக்டர் அம்மாக்கு தான் கேடு. டாக்டர் அம்மாவுக்கு? ஆமா. என்ன புதுசா சொல்றேன்? எங்க ஊர்ல ஒரு டாக்டர் அம்மா பிரசவம் பார்த்து கொரோனா வந்து செத்து போச்சு. கொரோனா வந்து செத்து போச்சு? ஆமா. அப்ப அது பிரசவம் இல்லைங்க, வயல சொல்ல விரும்பல. பாருங்க, காதுகுத்துக்கு போனா தாளை மேளத்துல அடியோட போவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனா அடியோட சூட்டாப்ப போவாங்க. அது கதைக்கு வந்துட்டோம், கதைக்கு போக போறோம். எப்படி போனோம் தெரியுமா? எப்படி சூட்டாப்ப போனதே நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு கரல் போதி வந்தேனா
பாடினா பாடி வாரேனா தனனா 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 தந்தினத்தானா தனனா 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 தந்தினத்தானா தனனா 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 தந்தினத்தானா தனனா 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 தந்தினத்தானா ஒரு கரவரத்தில உனக்காக காத்திருக்கு உன்னோட நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் ஒரு கரவரத்தில உனக்காக காத்திருக்கு உன்னோட நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பே உன்னோட நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் ராசாத்தி ஒன் எடுப்பு ஒத்தி படுத்தாலும் பலவில்லை ஒன்றி இருப்பு ராசாத்தி ஒன் நினைப்பு போத்தி படுத்தாலும் பொறுவில்லை ஒன் நினைப்பு ராசாத்தி ஒன் எடுப்பு ஒத்தி படுத்தாலும் பலவில்லை ஒன்றி இருப்பு நீ இருந்த பொதுவடி அடி நடித்த ஒரு பாட்டு எழுத கண்ணால் கண்ணா மறையிற அடி பக்கம் வந்தாக்கா ஆனால் பாரு ஏனோ பார்க்கிற நீ இருந்த போது மடி ஒரு பாட்டு கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற அங்க வந்தாக்கா ஆனால் பார்வை ஏனோ பார்க்கிற உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன் உன்னோட நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் தனனா 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 தத்தினத்தானா தனனா 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 ஒரு கரவரத்தில உனக்காக காத்திருந்து உன்னோட நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் தலைவா கொஞ்சம் அது மாதிரி வைங்க தலைவா அது நல்லா இருக்கு கொஞ்சம் ஏத்துங்க லைட்டா ஹலோ ஹலோ சரியா இருக்கு சரியா இருக்கு அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படி இல்ல பாருங்க வளவள்ளி பேசுன வாக்கி வீடு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்தா அதனால நோட்டீஸ் வாட்சுங்க ஸ்ரீ ஜெயங்கொண்ட விநாயகர் துணி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அரசமலை கணேசபுரம் அறிமுக ஸ்ரீ ஜெயங்கொண்ட விநாயகர் கோவில் 25ஆம் ஆண்டு வைகாசி மாதம் திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். இது என்ன நாடகம், எப்படிப்பட்ட நாடகம் அப்படி சொன்னாலே இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். ஆனால் யாரு கேட்பீங்க, ஊர் மக்கள் உட்காந்து ஆர்வமாக நாடகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நாடகம் வைக்கிறாங்க, எப்படிப்பட்ட நாடகம் வச்சிருக்காங்க, ஊர் மக்கள் ஆர்வம் பார்க்குறாங்க. நாடகத்தை பேர் சொன்னாலே ஊர் மக்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன நாடகம் தெரியுமாங்க ஐயா? என்னமா சொல்றாரு? ஹலோ ஹலோ, உயர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களை ஊராட்சி சார்பை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.